வெல்கம் டு மணிமேகலை கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. கறியோட இந்த மசாலாலாம் நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் தனியாக ஊற வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு ஆயில் வெட்டிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு தாளிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை தாளித்ததுமே நறுக்கி 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. பேஸ்ட் பண்ணக்கூடாது, தட்டி தான் வச்சுருக்கேன் நான். வெங்காயத்தோடு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகம் சேர்க்க தேவையில்லை, 1 தக்காளி சேர்த்தா போதும். சேர்க்கலைனாலும் தப்பு இல்லைங்க, தக்காளி போடணுன்னு அவசியமும் இல்லை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்து மசாலாவோட நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அப்படியே கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த சுக்காவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, ட்ரை மசாலாவாக தான் இருக்கணும். நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கணும். சிக்கனை நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ உப்பு போதுமானு பார்த்துட்டு நமக்கு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பத்தலை, அதனால் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி நான் சேர்க்கவே இல்லைங்க, ஆயிலே தான் வேகுது. இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவி பரிமாறிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.